ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு ஒரு லேடி வந்து என்ன பண்ணிடும், ஹீரோயினுக்கு தெரியாமல் கொஞ்சம் அந்த மாதிரி அவங்க மயக்கமாகிற மாதிரி கொடுத்துரும். அது அவங்களுக்கே தெரியாத ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துல இப்போ அவங்க வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்கு, ஏன் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போகிற டைமில் தான் இவங்க வேற ஒருத்தவங்கள்ட்ட பேசுவாங்க. இன்றைக்கி நம்ம பிளான் பண்ண மாதிரி அவளுக்கு நான் கொடுத்துட்டேன், இவளை மட்டும் நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசும். இதை ஹீரோயின் வந்து காதில் வாங்கிடுவாங்க. இது பேசிட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் தட்டு மாதிரி வெளியே வந்துட்டு இருப்பாங்களா, நில்லுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது துரத்திட்டு வர ஹீரோயின் வேகமா அங்கிருந்து ஓடிட்டே வந்துருவாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அதே ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு அவர் ட்ரிங்க் பண்ணிருப்பாரு, அவரோட அசிஸ்டன்ட் கூட தான் இருப்பாரு. இப்போ அவர் வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருக்காரு அப்படின்றதுக்காக அங்கேயே ஒரு ரூம் புக் பண்ணிருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஹீரோ விட்டு போக மனசே இருக்காது. ஏன்னா ஹீரோ வந்து இப்போ வரைக்கும் ஒரு வயசு பையனா தான் இருக்காரு, அவர் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. ஸோ தனியா விட்டுட்டு போனா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு சொல்லிட்டு அவர் தனியா விட்டு போக யோசிப்பாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்வாரு, எனக்கு பிரைவேசி வேணும், நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்போ ஹீரோ யோசிச்சுட்டே இருந்துட்டே இருப்பார், அப்படியே படுத்து தூங்குவார். அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அங்கே வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ கிட்ட மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன நினைப்பாரு, நம்ம தான் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னோமே, இந்த பொண்ணு எங்கிருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் யோசிச்சுட்டே இருப்பாரு. அதோட காலையில் தூங்கி எந்திரிச்சிருவாங்க. இப்போ ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் முழிப்பாங்க. முழிச்ச உடனே பார்த்தா அவங்க ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க அப்படி அப்படி அலங்கோலமாக இருக்கும். ஹீரோவை பார்த்தீங்கன்னா புரண்டி எடுத்து வச்சிருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போதான் ஹீரோவை நம்ம இந்த மாதிரி நம்ம தான் டார்ச்சர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு திரும்பி ஹீரோ பார்ப்பாங்க. பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டேட் பண்ணது வந்துட்டு நல்ல அழகானவனாக தான் இருக்கான், இதே வேற எவனாவது இருந்திருந்தா உண்மையிலேயே நான் சாகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோ முழிக்கிறதுக்குள்ள அங்கேருந்து வேகமாக வெளியவும் வந்துருவாங்க. வந்ததோட இப்போ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுல அந்த பொண்ணு வந்து காலையில் பார்க்கும், நீ எங்கே போயிருந்த நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நேற்று உன்னால் எவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் கேட்பாங்க, இது எனக்கே தெரியாமல் என்னோட ட்ரிங்க்ஸில் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால என்ன, எல்லாம் நம்ம கம்பெனிக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஆமா, நீ அது வேணான்னு சொன்ன, இப்போ நீ யார் கூட போய் நீ இப்படி இருந்துட்டு வந்திருக்க, உன் ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் நான் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், என்னோட பர்சனலான சேஃப்டியை வந்து உன்னால் வந்து திருடப்படுது. ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தானே பார்ட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்தோன்னா அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்கும், சரி ஓகே, இப்போ நீ யாரு கூட தங்கிட்டு வந்திருக்கல அது யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அது என் ஃப்ரெண்டை புக் பண்ண சொன்னேன், அந்த ரூமில் நான் ஸ்டே பண்ணிட்டு வந்தேன், அதை பற்றி உங்ககிட்டயே நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுவாங்க. எனக்கும் அப்படின்னா வந்துட்டு இது ஹீரோயின் நேற்று துரத்திட்டு பின்னாடியே வந்துச்சுல, அப்போ இவங்க யார் ரூம்குள்ளே போயிருப்பாங்க அப்படின்றத அது பார்த்துருக்கும். ஹீரோட ரூம்குள்ளே தான் போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கும். அதோட யார்ட்டையும் சொல்லாது, இதை வச்சு ஒரு கேம் விளையாடலான்ற மாதிரி அது ஒரு ப்ளே பண்ணி நின்றுட்டு இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இப்போ தான் முழிப்பார். முழிச்சோன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அவருக்காக இவங்க போட்ட கீரைலாம் பயங்கரமாக எரிஞ்சிட்டே இருக்கும். அதோட அவர் அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். இப்போ அவர் வந்தவர் யார் இந்த ரூம்குள்ளே இருந்ததுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டே ஆச்சரியமாக கேட்பாரு. இந்த ரூம்குள்ளே எந்த பொண்ணு வந்தா அப்படின்றத தேடி நீங்கள் தான் சொல்லணுன்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்லுவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினுக்கும் அந்த மாதிரி காயமாக இருக்கும். அவங்க ஒன்றே நினச்சிப்பாங்க, இந்த ஆள் என்ன ஒரு நாயாக இருப்பானா இப்படி புரண்டி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஹேண்ட்ஸமாக ஒருத்தரோட இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப அழகாக இருப்பான், இந்த மாதிரிலாம் எந்த பெயினும் இருக்காதுன்னு சொன்னாங்க, என்ன இந்த மாதிரி வலிக்குது, உடனே நான் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டு கெஞ்சி டாக்டர்கிட்ட ஓடிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ரெடியாகி வருவார். இப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு யார் அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹோட்டலில் நான் கேட்க சொன்னேன்னு ஹீரோ சொல்வார். இந்த ஹோட்டலில் உள்ள சிசிடிவி கேமராஸ்லாம் வந்துட்டு 2-3 நாள் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதான் சொல்லுவார். அதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, உங்கள் ரூம்குள்ளே வந்ததா என்னால் ஒரு பொண்ணை கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் என்ன தேடி கண்டுபிடிக்க வேண்டியதானு ஹீரோ கேட்கும்போது இவங்க 2 பேரும் லிஃப்ட்டில் வருவாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின், ஒரு பக்கம் ஹீரோ வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வெளியே போகும்போது பார்த்தோன்னா ஹீரோவை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை பார்த்து அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடுவார். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு முதல் நாள் ஹீரோயினுக்கு அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுல அந்த பொண்ணு என்ன பண்ணும், வாண்டடாக வரும் ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும். என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, லாஸ்ட் நைட் வந்து உங்க கூட இருந்தது நான் தான், அதை தேடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், நடந்துட்டு இருக்கக்கூடாது, இதோட விபரீதம் எதுவாக இருந்தாலும் அதை நீ தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு சொல்லும். உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்து, லாஸ்ட் நைட் வந்து நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் குருடு கிடையாது, என் கூட யார் இருந்தான்றதை என்னால் ஃபீல் பண்ண முடியும், அது நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாரு. அந்த பொண்ணுக்கு முகமே ஒரு மாதிரி போயிடும். இப்போ அது பிளான் பண்ணதே அதுதான். அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால அவருக்கு யாரும் அடையாளம் தெரியாதுல்ல, அந்த பொண்ணு நம்ம தான் சொல்லிட்டோன்னா அவர் சிஓவாக இருக்கிறதுனால அந்த லைஃபை இவங்க எடுத்துக்கலான்ற மாதிரி நினச்சாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இவளை இங்கேருந்து அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுவார். வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்களா, அங்கே வந்துட்டு ஒரு லேடி டாக்டர் தான் அவங்களை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நீ என்னெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் நான் எழுதிக்கிறேம்மா, இப்போ என்ன விஷயன்றதை நான் ரிப்போர்ட் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. அந்த டைம் பார்த்து அங்கே ஒரு அவசரமாக வந்துட்டு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் வரும். கால் வந்தவுடனே இப்போ என்ன பண்ணுவாங்க, பாதியிலே விட்டுட்டு அங்கேருந்து போவாங்களா. அப்போ ஆப்போசிட்லேயே ஹீரோ வருவார். ஹீரோ கழுத்தில் வந்து அவங்களோட அந்த ஸ்டெத்தஸ்கோப்லாம் இருக்கலாம், அதெல்லாம் அவருக்கு மாட்டி
விட்டுட்டு நீ போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து அதில் விட்டுட்டு அதை போய் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி விட்டுட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ நேராக ஹீரோ வருவாரா, ஹீரோயின் வந்து ஒரு மரப்புக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அதாவது ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அடையாளம் தெரியல. ஆனால் ஹீரோயினுக்கு நல்ல அடையாளம் தெரியுது. ஹீரோவை பார்த்தோன்னா அப்படியே மறைஞ்சு போய் உட்காந்துப்பாங்க. உன்னை ஹீரோ என்ன கேட்பாரு, இங்கே எதுக்கு மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் லேடி டாக்டரை தானே பார்க்க வந்தேன், நீங்கள் என்ன ஜென்ஸ் டாக்டராக இருக்கீங்க, நான் அவங்கள தான் பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு, நீ அவங்கள தான் பார்க்குறோன்னா நீ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இப்போ வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருவார். மூஞ்சில் மாஸ்க் போட்டே உட்காந்துருப்பாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட கொஸ்டினாக கேட்பார், எங்கே வலிக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு பேக் பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதனால வந்துச்சு அப்படி இப்படின்னு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். அவங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் கல்யாணம் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. எனக்கு வயசு 22 அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எல்லாமே சொல்லிடுறாங்க. அதோட இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படின்னா வாங்க உங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, எதுவும் செக் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தயங்குவாங்க. ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஓகே இவர் டாக்டர் தானே, ரெகுலராக வந்துட்டு செக்அப்லாம் பண்ணுற மாதிரி தான் கூப்பிட்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போவாங்க. அதோட ஹீரோயை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, உங்களுக்கு இந்த பீரியட் அந்த மாதிரி டைமிங்கில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க, அப்படி இருக்கிறனால தான் வந்துட்டு இப்படி உங்களுக்கு பேக் பெயின் வருது அப்படி இப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாரு. ஒன்று ஹீரோயினும் பார்த்துட்டிங்கன்னா எந்திரிச்சு வெளியே வருவாங்க. அந்த டைம் பார்த்து அந்த லேடி டாக்டர் இருக்காங்களா அவங்க உள்ள வருவாங்க. என்னப்பா செக் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அவங்களையும் கேட்டுட்டு ஹீரோயினோட ரிப்போர்ட்டை வாங்கி பார்ப்பாங்களா. அதை பார்த்தோன்னா அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்க, என்னம்மா இது, உன்னை வந்து இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட ரொம்பவே ஹார்ஷாக நடந்துட்டு இருக்கா, அவனை உடனே வந்து பிரேக்கப் பண்ணிவிடு, அவன் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி டாக்டர், அவனை நான் உடனே பிரேக்கப் பண்ணாதான் சரி வரும்ன்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. ஹீரோ அந்த டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை கேட்கும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். என்னம்மா சொல்கிறீங்கன்னு வர பார்த்தா இப்போ தான் ஹீரோனுக்கு புரியும் இவங்க 2 பேரும் அம்மாவும் பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும். ஏன்னா முதல் நாள் நைட்டு அவருக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை இருக்கும் போது சரியாகிற வரைக்கும் திரும்ப இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஹீரோவும் அங்கேருந்து அந்த கோட்டை கழட்டி போட்டு அவ்வளோதான் அவர் வந்த வேலை முடிச்சிருச்சு. அதோட கோட்டை கழட்டி போட்டு வேக வேகமாக கிளம்புவார். அப்போ ஹீரோட அம்மா இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருப்பா உனக்குன்னு வந்து ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணு வந்து பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவளை போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு அவன் நல்ல டாக்டர் பொண்ணுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ பாட்டுக்கு போயிடுவார். இவனுக்கு எந்த மாதிரி டைப் பொண்ணு தான் பிடிக்கும்னு எனக்கு உண்மையிலேயே தெரியலன்னு ஹீரோட அம்மா வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ அவரோட கோட்டை மேலே கழட்டி போட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தான் தான் அந்த பொண்ணு பையன்னு தெரியுது, அந்த பொண்ணு அவதான் அப்படின்றதும் அவருக்கு ஃபீல் ஆகுது. உடனே ஹீரோ நடந்து போயிட்டே இருப்பாங்களா, பின்னாடி அவர் காரில் ஃபாலோ பண்ணிட்டே வருவார். ஹீரோனுக்கு நல்லா தெரிஞ்சிடும், அவங்களுக்கு தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக இப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு காரை அவங்க முன்னாடி நிப்பாட்டுவார். இங்கே பாருங்க உங்களுக்கும் எனக்கும் பழக்கமே கிடையாது, முன்ன பின்ன யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, ஆமாம் பழக்கம் இல்லை தான், ஆனால் நேற்று நைட்டு நம்ம 2 பேருக்கும் தெரியாட்டி பழகிட்டோம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சரிவா உன்னை ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரியே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காரில் ஏறிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசுகிறன்ற பேரில் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ கேட்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து இப்படி பண்ணி கொடுத்துட்டாங்க, அதனால நான் வந்து தப்பான ரூம்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்வார், இப்போ இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வருவாங்க. அப்புறம் ஹீரோயின் தங்கியிருக்க இடத்துல வந்துட்டு ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிடுவார். இந்த இடத்துல தான் நீ தங்கியிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்கி போயிடுவாங்க. நேற்று நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்கும் போது அந்த ஆல்ரெடி முன்னாடி ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துச்சுல அந்த பொண்ணும் அதோட கூடவே ஒரு சால்ற மாதிரி ஒரு ஆள் சுற்றிட்டே இருப்பார். இவங்க 2 பேரும் வந்துட்டு பேசி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுவாங்க. என்னம்மா நேற்றுலாம் ஆஃபீஸ்க்கே வரல, ரொம்ப பிஸியாக இருந்தியா, யார் கூடயாவது தங்கி இருந்தியா அப்படி இப்படின்னு கேட்கவும் நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. இப்பட்ட முறையில் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு முதல் நாள் வந்து யார் கூட தங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது யாருன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த லேடி இருக்குல்ல அது சொல்லும். அது யார் என்ன இதுன்றதை 2 பேரும் பேசிப்பாங்க. அதோட அந்த பொண்ணு இப்போ என்ன கேட்கணும், அவளை இந்த காரணத்தை வச்சு வேலையை விட்டு தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். எந்த காரணம்னு அவர் கேட்பாரு. இந்த மாதிரி முதல் நாள் வந்துட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணோம், அது நடக்கலன்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான காரணம் கிடையாது, கம்பெனி ரூல்ஸே அவள் பிரேக் பண்ணலன்ற போது எப்படி அவளை வேலையை விட்டு தூக்க முடியும், அது இல்லாமல் அவ கூட இன்னும் நான் பழகவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இவங்களுக்கா ஒரு மாதிரி இருக்கும் இருப்பாங்க. இப்போ வேலையை முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து கிளம்புவாங்க. இப்போ ஹீரோ இருக்கார்ல, முதல் நாள் ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணார்ல, அவர் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பேசுவார்னா, இந்த ஏரியாவில் தான் அவள் தங்கியிருக்கா, இந்த ஏரியா பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது, இந்த ஏரியா வந்து ரொம்ப வந்து மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க தங்குற ஏரியாவாக இருக்கும், இங்கே வந்துட்டு ரொம்ப காசு பணம் இல்லாதவங்க, அவங்களால அந்த மாதிரி அவர் வந்து விளக்கம் சொல்வார். அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவாங்களா, வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வீட்டுக்கிட்ட வந்துருவாங்க. அந்த டைமில் அந்த மேனேஜர் இருக்காருல்ல, அவருக்கு தானே முதல் நாள் அவங்க பிளான் பண்ணி வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், பின்னாடி ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டே வருவார். வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், வா உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருப்பார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்,
இருக்கேன், எனக்கு எந்த ஹெல்ப் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் மேனேஜர், நான் கூப்பிட்டா எனக்கு மரியாதை கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு மேலே கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அவரை திட்டவும், நான் ஒரு மேனேஜர், என்னை பற்றி தெரியாதுல்ல, அப்புறம் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஹீரோயின்ட்ட பேசும்போது எனக்கு வீடு வந்துச்சு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சத்தம் தான் போடுவாங்க. அதோட கூப்பிட்டு சமாதானப்படுத்தணும், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரா, ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டே இருப்பாரு, எனக்காக நேரம் ஒதுக்க முடியுமா, நம்ம 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிப்பாங்க. அப்போ அவருக்கு வந்து மெசேஜ் தான் பண்ணியிருப்பாரா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நிஜமாவே இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே, இந்த அளவுக்கு அவன் பேசுகிறான்ல, போய் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அதோட இப்போ அவருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, டுமாரோ வந்துட்டு நீ ஃப்ரீயாக இருக்கியா, நாளைக்கு ஈவினிங் வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டு உடனே அவங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பும்போது அவரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார், இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக நம்ம ஏர்போர்ட் போய் ஆகணும், நாளைக்கு நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ டக்குன்னு மெசேஜ் என்ன பண்ணுவார், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோனுக்கு இது ஒரு மாதிரி ஆகும். அவன் தான் கேட்டான், இப்போ அவன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மேனேஜருக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு சப்போர்ட்டாக அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி வேறு வேலை பார்த்துட்டு இருக்கல. இப்போ அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, என்னதான் பண்ணாலும் ஹீரோயின் வந்து மசைய மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் கூட ஹீரோயின் இருக்க மாதிரி சும்மா அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ ஆஃபீஸ் பூராவுமே அதை பரப்பி விட்டுருவாங்க. ஹீரோயின் வேலைக்கு வரும்போது பார்த்தா இந்த மாதிரி நீ மேனேஜர் கூட அப்படி இப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரோட பிளான் என்னன்னா, இவன் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக ஒத்துப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் ரொம்ப கோபமாக வரும். அவங்க இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இப்படிப்பட்ட வேலையே வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம ரிசைன் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இப்போ மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, என் ரூமுக்கு வா, ஆஃபீஸ்க்கு வா, அந்த ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. ஹீரோன் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, ஏன் உனக்கு என்ன, அந்த ரிச் மேனா நேற்று ஒருத்தன் வந்தானே, அவன் யாரு, அவனை என்னை விட பணக்காரன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அவன் ஒன்றும் உன்னை விட பணக்காரன் அப்படி இப்படின்னு கிடையாது, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. கத்தி விட்டோன்னு அந்த மேனேஜர் அங்கிருந்து அப்போதைக்கு போயிடுவாரு. இப்போ ஹீரோன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் சும்மா இல்லாமல் திரும்ப என்ன பண்ணுவாருன்னா, 2 டிக்கெட்டை வாங்கிட்டு வருவார். இங்கே பாரு, ஆல்ரெடி தப்பு நடந்து போயிருக்கலாம், இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், என் கூட சினிமாக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிடுவாரு. எனக்கு அதில் விருப்பமே இல்லைன்னு ஹீரோயின் திரும்பவும் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உன்னை நான் மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ கண்டினியூஸாக வேலை பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதனால் கரெக்டாக ஹீரோ வந்துட்டு எப்படி போகணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவ்வளோதான், அவர் திரும்பவும் பயந்துருவார். அதோட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 2 பேரும் வெளியே வந்துட்டு பேசுவாங்க. ஆனால் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற இருப்பார். அவர் வந்த உடனே இப்போ ஹீரோ கிட்ட அவங்க சரியாக பேச மாட்டாங்க. உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் கூடவே எந்திரிச்சு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் அவர் கூட அங்கே இங்கேயும் சுற்றிட்டே இருப்பாங்க. இது ஹீரோவுக்கு சரியான கோவம் வந்துட்டே இருக்கும். இப்போ அவரோட அசிஸ்டன்ட் 2 பேரும் சேர்ந்து பேசிட்டே இருக்கும்போது, இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கார் பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவம் தான் வரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் பாய் ஃப்ரெண்ட் வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து பேசுவார். பேசும்போது, என்ன யார் அவன் என்ன அதுன்னு கேட்கும்போது, அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, எங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம 2 பேரும் புதுசாக அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். என்ன அக்ரிமெண்ட்னு ஹீரோயின் கேட்டால், எப்போல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், அதாவது எப்போல்லாம் நம்ம அப்படி இப்படி அப்படிலாம் தோணுதோ அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும் இந்த மாதிரி அவர் பேசுறது. இந்த மாதிரி திரும்ப திரும்ப கேட்கும். ஹீரோன்னு வந்துட்டு சரி ஓகே, டைமும் டேட்டும் அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு நாளைக்கு நைட்டு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஹீரோன்னு ஓகே சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்க, எதுக்காக நான் வந்துட்டு அவன் கேட்டதுக்கு ஓகே சொன்னேன், எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பார்த்த உடனே இந்த ஆஃபீஸில் இருக்க அந்த லேடி வந்து எதிர்த்து வந்துடும். ஏன்னா இப்போ இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காருன்றது அவங்களுக்கு விஷயம் தெரியுது, ஆனால் ஹீரோ தான் அப்படின்றதும் இவங்களுக்கு தெரியுது. உடனே ஹீரோயினை வேணும்னே வம்பு பண்ணுற மாதிரியே அது பேசிகிட்டே இருக்கும். ஹீரோயின் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. உண்மையிலேயே உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி அது ஆரம்பிக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. கிளம்பி ஹீரோ சொன்ன இடத்துக்கு கரெக்டாக வந்து நின்றுட்டு இருப்பாங்க. வந்து நின்றுட்டு ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க. அவர் இன்னும் வந்திருக்க மாட்டார். ஏன்னா ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ ஹீரோ வந்து அவர் அசிஸ்டன்ட் 2 பேர்ட்டு பேசிட்டே இருக்கும்போது ஹீரோன் வந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், ஆனால் நீங்கள் இன்னும் வரலன்றவங்க, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவார். அப்போ அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, பாஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். அந்த பொண்ணுக்கு தான் வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இது எதுக்குன்னு கேட்கும்போது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னதான் பிடிக்குன்ற மாதிரி இவராக பேசிப்பார். இப்போ ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வருவார். அந்த டைமில் இடப்பட்ட டைம் இருக்குல்ல, இப்போ ஹீரோ நீ இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த மேனேஜருக்கு மூக்கு வருதும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க, வா என் கூடன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஹீரோன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று இப்போ ஹீரோ வந்துருவார். ஹீரோ வந்த உடனே இப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வரும். இது என்னோட பில்டிங், அது வந்துட்டு பார்த்தோன்னா 12 இது இருக்கும், அதாவது 12 அடுக்குமாடின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியா இருக்கும். அவ்வளோ பெரிய இது என்னோடது தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், இவ்வளோ பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கவனிக்கிறேன்ட்டு இந்த மேனேஜர் அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துருவார். அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்டிக்காக இருந்துட்டு திரும்பவும் எல்லாமே அவங்க 2 பேரும் ஒன்றாவே அவங்க லிவிங் லைஃப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துடுறாங்க. திரும்பவும் ரொமான்டிக்காக அந்த மாதிரி
இருந்துகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவாங்க. திரும்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ ஹீரோ அவங்க ட்ரெஸ் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பாரு. அப்போ ஹீரோயினுக்கு கோவமா வரும். அந்த கபோர்டில் நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்வார். ஹீரோயின் போய் அந்த கபோர்டை பார்க்கும்போது பார்த்தா எல்லாமே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நீ வந்து சிங்கிள் தான், இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இப்படி நீ சொல்லிட்டு இருந்த, ஆனால் இவ்வளோ உமன்ஸ் அந்த கிளாத்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாம் இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோன்னு சொல்லுவோம். ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்க. இப்போ ஹீரோயின் கிளம்பும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, உனக்கு தான் வந்து என்ன பிடிக்காதில்ல, என்ன பிரேக்கப் பண்ணும் அப்படின்னு தானே நீ நினைக்கிற, உன் பாய் ஃப்ரெண்டே பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு நீ சொல்கிற, அப்படின்னா என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் எதுக்கு, அதை கொடுத்துட்டு போன்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு கோவமாக வரும். இவன் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அதாவது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கலாம்னு நினைப்பாங்களா. அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டை பார்ப்பாங்க. 52,000 கிட்ட அந்த ரேட்டு போட்டிருக்கும். இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. சரி சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவாரு. இவங்க வேகமாக வெளியே வருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்போ நேரம் ஆஃபீஸ்க்கு தான் வருவாங்களா. அங்கே வந்த உடனே இப்போ அவர் தான் அந்த மேனேஜர் இருக்கார்ல, திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ணுவார். நேற்று நான் உன்னை பார்த்தேன், ரொம்ப பணக்காரன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்ட போலையே அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க, இப்போ அவ்வளோ பெரிய பணக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாலன்னு சொல்லும்போது ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்துருவாங்க. இவளை ஏதாவது பண்ணியே ஆகணுமேன்னு சொல்லிட்டு மேனேஜரும் அந்த லேடியும் சேர்ந்து பேசுவாங்க. அந்த மேனேஜர்கள் அவர் என்ன சொல்வாருன்னா, அவள் பழகிட்டு இருக்கிறது யார் தெரியுமா, ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்வார். அப்போ அந்த பொண்ணு அந்த லேடி இருக்குல்ல, அது என்ன சொல்லணும், எனக்கு தெரியும் அந்த அந்த வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ள பையன் தான் வந்துட்டு இவ கூட பழகிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியும் அப்படின்னும் போது, அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இவளை எப்படி சூஸ் பண்ணாங்க, இவ ரொம்ப கஷ்டப்படுறவளாச்சேன்னு மேனேஜர் கேட்பாரு. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அவங்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, சும்மா வந்து பிடிச்சிருந்தா அப்படி இப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க, இவ கனவு கண்டுட்டு இருக்கா அவன் வந்து லவ்வர் மாதிரி அவனை தன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் டே ட்ரீமாக தான் போகும் அப்படின்ற மாதிரி இதை சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு என்ஜாய்மெண்ட், இதில் பேசுறதுல அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி இதுங்க பேசி பேசி வம்பு பண்ணுதுங்களா. இப்போ அவங்களுக்கு ஒரு ஜாபும் தேவை, சேலரி தேவை. அதனால இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வைப்பாங்க, அதாவது ஆஃபீஸில் டைம் கிடைக்கும் போது ஃப்ரீயாக ஒரு இடத்துல நின்றுட்டு, எனக்கு வந்து வேறு வேலை இருந்தால் அதாவது எனக்கு பார்த்து சொல்லுங்கள், இங்கே வேலை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறதையும் இவங்களுக்கு தெரியாமல் அந்த லேடி வந்து எல்லாத்தையும் காதில் வாங்கிடும். நான் வந்து லேடி ஹீரோயின் கிட்ட போய் பேசும், உனக்கு என்ன வேறு வேலை தானே போகணும், இந்த மேனேஜர் தான் அப்படி, நான் அவங்ககிட்ட சும்மா வம்பு வளப்ப, மற்றபடி நான் அப்படி கிடையாது, உனக்காக நானே ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் அதையும் நம்புவாங்க. சரி ஓகே, இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு வந்து அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லி உனக்கு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு இது சொல்லும். ஹீரோயினும் நம்பி அங்கே கிளம்புவாங்க. இப்போ அந்த பார்ட்டியில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. இவங்க இது வந்து என்ன பண்ணுவோம், இங்கே கூட்டு போய் ஹீரோனை வித்தரலான்னு முடிவு பண்ணி கூட்டு போயிடுது. அங்கே போனோன்னு ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட வந்துட்டு ஹீரோனை அறிமுகப்படுத்தி வைக்கவும் அவங்க வேலை விஷயமா நினைப்பாங்க, அவங்க வேற விஷயமா யோசிப்பாங்க. அதோட அவர் என்ன சொல்லுவார், உனக்கு நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுப்பாரு. ஹீரோனுக்கா பயங்கரமாக கோவம் வரும், அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அதோட இங்கே ஒரு பிரச்சனையே நடந்துட்டு இருக்கும். இங்கே தான் ஹீரோவும் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரா, பார்த்துருவார். அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாற்றிடுவார். திரும்ப எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன், நான் தான் சொல்கிறேன்ல வேலைக்கு போவேனா அப்படி இப்படின்னா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. அதோட அவங்க ரெண்டு பேரும் பேசிட்ட உடனே ஹீரோயின் வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க. மறுநாள் இதே இடத்துக்கு தான் வேலைக்கு வருவாங்க. அந்த லேடி வந்து ஹீரோயினை பார்த்து சிரிக்கும். இப்போ ஹீரோனோட பிளேஸில் வேற அது உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோனுக்கு கோவமாக வரும், என்னோட பிளேஸில் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, நீ தானே இங்கே வேலை பார்க்க பிடிக்கலன்னு வேற வேலை தேட போனேன்னு எல்லா பிரச்சனையும் உன்னால தான் அவங்க சொல்லிட்டே இருக்கும் போதே இப்போ வேற ஒரு லேடி அங்கே வருவாங்க. அங்கே பார்த்தோன்னா இப்போ மேனேஜர் லேடி வந்து மாறி இருக்காங்க அப்படின்னோடனே, இப்போ கெட்ட அந்த பொம்பளை இருக்குல்ல ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிச்சு, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே தாஜா பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்களா, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும். மேனேஜர் இருக்காங்களே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ பழைய மேனேஜரும் அந்த லேடியும் சேர்ந்துட்டு இப்போ என்ன சொல்வாங்கன்னா, ஹீரோயின் வந்து நல்லவ கிடையாது, அவள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிகிட்டே இருக்கா, ஒரு ரிச் மேன் கூட இப்படி போகிறா அப்படி போகிறா, முத நாள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு இதே வேலை தான், நேற்று நைட்லேருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத என் ஃபோனில் ஃபுல்லாகவே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே காட்டுவாங்க. அந்த புதுசாக வந்திருக்க மேனேஜர் பொண்ணுக்கிட்டையும் காட்டுவாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட அப்படியே இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படின்னு அது ரெண்டும் அப்படியே சமாளிச்சிடும். சரி ஓகே எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்னு அந்த புதுசாக வந்து ரெடி சொல்லுவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அவங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும். சரி வா நம்ம ரெண்டு பேரும் போய் டென்னிஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ ஹீரோயினுக்கும் அவங்க நல்லா ஜாலியாக பேசுகிறத பார்த்தோன்னே, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டாக ஆகிடுவாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஹீரோயின் கேட்கும்போது, இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹீரோவுக்காக பார்த்து வச்சிருக்க பொண்ணு இந்த பொண்ணாக தான் இருக்கும். அந்த பொண்ணு இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கும். ஆனால் இவங்க தான் ஹீரோட அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றதுலாம் ஹீரோனுக்கு தெரியாது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, சொல்லணும் அப்படின்னா அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு வீட்டில் பேசிக்கிறாங்க, ஆனால் அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருப்பாங்க. அதே பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோ கிளம்பி வந்துருவாரு. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ரெண்டு பேருமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தனியாக அப்படி இருக்கிற டைமில் வந்துட்டு ஹீரோ வந்து பேசுவார். அப்போ ஹீரோயின் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவரை விட்டு விலகி போகணுன்னு தான் நினைப்பாங்க. அப்போ ஹீரோ கேட்பார், எதுக்காக வந்து என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இருக்க பொசிஷனே வேற, நான் இருக்கிறது டோட்டலாக வேற, ஸோ உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, என்னை இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும், இதை
இதெல்லாமே அந்த லவ்வர் பொண்ணு இருக்காங்கல்ல, அதாவது ஃபியான்சி பொண்ணு, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க நார்மலா விளையாடிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஹீரோவுக்கு வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லாத மாரி தான் இருக்கு. ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கான்ற மாரி தெரியுது. ஸோ இவங்க 2 பேரும் பேசுறதையும் அவங்க பெருசா எடுத்துக்கல. இவங்க 2 பேரும் பேசிட்டு இப்ப ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. வர வழி பூராவுமே யோசிச்சுட்டே வருவாங்க. அவனுக்கு நம்மள புடிச்சிருக்கனால தானே நம்மகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஆனா நம்மளுக்கு ஏன் அவன ஒரு பிடிச்சிருந்தும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுலயே கொஞ்சம் மழையில நனைஞ்சு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோனே பார்த்தா ரொம்ப அவங்களுக்கு ஜுரம் அடிக்கும். அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க. ஹீரோக்கு மனசே கேட்காது. உடனே அவர் பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களுக்கு துணையா இருப்பாங்க. நீ தான் அவளோட ஃப்ரெண்டா? அவளுக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்கு தெரியுமானவுடனே, நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ ஹீரோ நல்லா அசந்து தூங்குவாங்க. அவங்க வீட்டை சுற்றி பார்ப்பாரு. ரொம்ப அந்த மிடில் கிளாஸ்ல எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா நார்மல் ட்ரெஸ். அந்த ஷூ ரேக்ல ஒரு 4-5 ஷூ வச்சிருப்பாங்க. அதை ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாரு. அவ எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான்றது, எதனால நம்மள வேணாம்னு நினைக்கிறான்றது எல்லாத்தையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு தண்ணிலாம் அந்த வெந்நீர் ஒத்தடம் இருக்குல்ல, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒத்தடம் கொடுத்துட்டு தூங்க வைப்பார். அப்போ தான் ஹீரோயின் அப்படியே புலம்பிட்டே இருப்பாங்க. நான் வந்து இன்னும் நல்லா பணம் சேர்க்கணும், காசு சேர்க்கணும், எதுக்காக காசு சேர்க்கணும்னு எனக்கு இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பொதுவாக மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம நிறைய பணம் சேர்க்கணும், எல்லா ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்படி தான் ஹீரோயினும் அப்படி நினச்சிட்டே இருப்பாங்க. அதோடு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இவங்களுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு ஒரு பக்கமாக தூங்கிடுவார். இதுக்கு இடையிலே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் எப்போ பார்த்தாலும் எப்பயாவது வர மாதிரி வருவார். ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டோன்னே, நான் அவளை பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோ அவரை உள்ளேயே விட மாட்டார். அவர் பேருக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அவர் பெருசாக கண்டுக்காம சரி ஓகேன்ட்டு கிளம்பி போயிடுறாரு. காலையில் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருப்பாரு. இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், அழகாக தான் இருக்கான், என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இப்போ அவரே பார்த்துட்டு இருப்பாங்க. முழிச்ச உடனே அப்படியே தெரியாத மாதிரி ஹீரோயின் இருந்துப்பாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சாப்பிட அப்படின்னு ஹீரோ வந்து அட்வைஸ் பண்ணுவார். அது இல்லாமல் நேற்று உன் பாய் ஃப்ரெண்ட் வந்தா, அவனை நான் அனுப்பி விட்டுட்டேன், இந்த அவனுக்கு கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுத்து கொடுப்பாரு. ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்க்க அழகாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவார். ஹீரோனுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். இப்போ அவங்க வேலைக்கு கிளம்பி வருவாங்க. இந்த ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேனேஜர் இருக்கார்ல, இப்போ அந்த லேடி கூட ரொம்பவே க்ளோஸாக இருப்பார். ஹீரோனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க கிடைக்கலன்னு இவங்கள ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் இடுப்புலேருந்து கையே எடுக்காமல் 2 பேரும் க்ளோஸாக நின்றுட்டு ஹீரோயின்ட்ட இப்போ சேர்ந்து வம்பு வளர்ப்பாங்க. ஹீரோயின் கிட்ட உனக்கு நான் முன்னாடிலேருந்து நிறைய வாய்ப்பு கொடுத்தேன், அது நீ ஃபுல்லாக தட்டி கழிச்சிட்டே இருந்துட்ட. இவளை பாரு, எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க சொன்ன, அவள் எல்லாமாவே எனக்கு இருக்கறனால அவளுக்கு இப்போ பொசிஷன்லாம் உயர்ந்துருச்சு, உனக்கு அந்த குடுப்பனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். உனக்கெல்லாம் வெக்கமானமே இல்லையான்ற மாதிரி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. போகலான்னு சொல்லிட்டு அந்த மேடம் இருக்காங்களா புதுசாக வந்தாங்கல்ல, அவங்கள பார்க்க போகலான்னு ஹீரோ நினைக்கும் போது ஹீரோனை உள்ளவே இது 2 விடாது, நாங்கள் போய் அவங்கள பார்த்துக்குறோம், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லுவோம். ஹீரோயின் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் உள்ளே போயிட்டு அவங்ககிட்ட அப்படியே ரொம்ப குழஞ்சு பேசிட்டே இருப்பாங்க. எங்க ஹீரோன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மேனேஜர் கேட்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஹீரோனை கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அவள் வந்துட்டு அந்த அளவுக்கு அவள் சாதாரண ஒரு எம்ப்ளாயி தான், இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி நான் தான் வந்து மேனேஜராக இருந்தேன், இப்போ நீங்கள் வந்து அவங்களோட கம்பெனி தானே, இதில் இவர் தானே மேனேஜராக இருந்தார், நம்ம தான் பார்த்துட்டு அவர் சாதாரண எம்ப்ளாயி தான், அவளுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஃபியான்சி பொண்ணு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் வந்தால் தான் அந்த ப்ராஜெக்ட்டில் நான் சைனே பண்ணுவேன், போய் அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இவங்க பாட்டுக்கு வெளியே நின்றுட்டே இருக்காங்களே, இது 2த்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உள்ள வா அவங்க கூப்பிடுறாங்கன்னா ஹீரோயின் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்தால் தான் அவங்க சைன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்கன்னா என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறேன், சாரின்னு அவர் கேட்பாரு. அதோடு வந்துட்டு எனக்கு அப்பாலஜி லெட்டர் இருக்குல்ல, அதை வந்து எழுதி கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஓகே வேறு வழியே இல்லை. இப்போ அவர் வந்து ஹீரோயின் கிட்ட டோட்டலாக வந்து சாரி கேட்கவும், நீங்கள் வர வேண்டியதில் நானே போய் பார்த்துக்கிறேன்னு இவங்க ரூம்குள்ளே வந்துருவாங்க அந்த மேடம் மீட் பண்ணுறதுக்காக. ஆனால் ஆஃபீஸ் விஷயத்தை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ அந்த மேடம் இருக்காங்களா, அது வந்து ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோக்கு தான் இவங்களுக்கு மேலே விருப்பம் இல்லைன்னா இவங்களுக்கு ஹீரோ மேலே விருப்பம் இருக்குன்றது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோயின் கிட்ட பேசுவாங்க, ஆஃபீஸ் விஷயத்தை பேச மாட்டாங்க. நீ ஹீரோ உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைன்னு ஒன்று, அதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறியா, நீங்கள் 2 பேர் பேசுகிறத வச்சு எனக்கு தெரியுது, அவனுக்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது, அவனை விட்டு நீ போகணும்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. விருப்பப்படலை, நீ அவனை விட்டு போகிறதுக்கு உனக்கு 10 மில்லியன் நான் கொடுக்குறேன், அவனை விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. வேறு எவ்வளோ தான் வேணும்னு கேட்கும்போது, எனக்கு 100 மில்லியன் வேணும், நானும் பிளைன் டிக்கெட்லாம் வாங்கணும், பிளைனை சொந்தமாக வாங்கணும், அங்கங்கே சுற்றி பார்க்கணும்னு ஹீரோயின் சொல்லும்போது அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். உடனே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டு ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோன் வந்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து முதல் நாள் நினச்சி பார்ப்பாரு, அவள் வீட்டுக்கு போயிருந்தது, அவரை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், அவளுக்கே நம்மளோட அன்பு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதோட ஹீரோயின் போனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இந்த லேடி வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுவாங்க. நீ அவரை நேசிக்கலாம், ஆனா அவளுக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. பணம் குடுத்தா வாங்குறதுக்கு அவ ரெடியா தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து கோவம் வந்துரும். உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு அப்படின்ற மாரி திட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துருவாரு. ஆனா அங்கிருந்து வெளிய வரும்போது ரொம்ப சோகமாவே வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா வேற வழி இல்லாம தான் அவங்க அங்க அந்த மாரி பேசிட்டாங்க. இங்க வரும்போது ரொம்ப சோகமா இருக்கும்போது, இப்ப இந்த லேடி இருக்குல்ல, அந்த மேடம் வந்துட்டு எதுக்காக நம்மள வேணான்னு சொல்லிட்டு இவள வந்து இவ கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பிசினஸ் ரிலேட்டடாவே கோவம் வந்துரும். அதாவது ஜென்ஸா இருந்தா கூட அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆயிடலாம். இப்ப லேடீஸா வந்தா எப்படி அவங்கள கரெக்ட் பண்றதுன்னு தெரியல. அதனால ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்சிருக்கனால அதுக்கு கோவமா வரும். நம்ம சைன் பண்ண கேட்க போனா அவ வந்து ஹீரோயின் வந்தா தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டானா, அவளுக்கு என்ன அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்னு கோவம் வந்து இது என்ன பண்ணு ஹீரோயின் வர வழியில ஆளுங்கள அனுப்பி விட்டுரும். இப்ப ஹீரோயின் வேற சோகமா வந்துட்டே இருக்காங்களா, இவனுங்கலாம் வந்து சுத்தி நின்னுட்டு அவங்கள்ட்ட வம்பு பண்ணுவாங்க. ஹீரோயின் அங்க வந்து கத்தும்போது கரெக்ட்டா வந்து இது வந்து அவங்க அலறதெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷப்பட்டு வீடியோ எடுக்கலாம்னு நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாரு. அப்ப 2 பேருமே மனசு விட்டு பேசிப்பாங்க. அப்போ ஒருத்தர் அவங்க நேசிக்கிறாங்கன்றது தெரியும். திரும்பவும் அவங்க லிவிங் லைஃப ஸ்டார்ட் பண்ணி அவங்க பாட்டுக்கு ஓட்டிட்டு இருப்பாங்க. காரணம் அவரோட பேரண்ட்டுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிரும். அவங்க அப்பாக்கு இதுல விருப்பமே இருக்காது. ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ண லவ் பண்றாருன்னு. உடனே ஹீரோ கண்டபடி திட்டும்போது பார்த்தோம்னா, அவர் வந்துட்டு இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கோவமா அங்கிருந்து போயிடுவாரு. இவங்களுக்கெல்லாம் சரியான கோவமா இருக்கும். அதனால இப்ப என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் தங்கியிருக்க இடத்துல போயிட்டு எல்லாத்தையும் அவங்கள கலைச்சு போட்டு, அத உடைச்சு போட்டு அது மாரிலாம் வருவாங்கல்ல, அந்த மாரிலாம் ஆளுங்கள விட்டு பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு லேட்டா தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் ஹீரோ போய் பார்க்கும்போது அந்த வீடு தலைகீழ இருக்கும். ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுவாரு. உடனே ஹீரோயின தேடி போவாரு. அவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்களுக்கு இதெல்லாம் நடந்த விஷயம் எதுவுமே தெரியல. இப்ப அந்த மேனேஜர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க திரும்ப ஹீரோயின கூப்பிட்டு பேசுவாங்க. அப்ப அவங்க உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்ற மாரி ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாமலும் யாரும் நம்மள சேர விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பணம் தான் வேணுன்ற மாரி பேசுவாங்க. இப்ப ஹீரோ வந்து பல இடத்துல ஹீரோயின தேடி தேடி இருப்பாரு. அது ஹீரோயின் மாரி வேற பொண்ணு அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து இங்க பார்த்துருவாரு. ஹீரோயின் இங்க பேசிட்டு இருக்கிறத. உடனே அவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கும்போது அவங்களும் தெரியாத மாரி அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஆஃபீஸ் இருக்குல்ல, அத வந்து அவங்கள அவமானப்படுத்தணுன்ற பேர்ல வந்துட்டு இந்த மேனேஜர் இருக்கார்ல, பழைய மேனேஜரும் அந்த லேடியும் சேர்ந்துட்டு அவங்கள பத்தி தப்பு தப்பான விஷயங்கள வந்துட்டு லைவா ஏதாவது சொல்லலாம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. இத வந்துட்டு ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிரும், ஹீரோவுக்கும் தெரிஞ்சிரும். அதனால அவங்க 2 பேருக்குள்ள எத சொன்னா சண்டை வருமோ அத சொல்லி விட்டுருவாங்க. இப்ப லைவ் ஓடிட்டு இருக்குன்னு கூட தெரியாம அந்த லேடியும் அந்த பழைய மேனேஜருக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது எல்லாருமே பார்த்துருவாங்க. இத ஊரே பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற அவங்கள கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு கோவம் தான் வரும். ஹீரோ இந்த மாரி நம்ம கிட்ட சேரவே மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், ஹீரோ ஒரு பக்கம் வந்துட்டு தூக்கிட்டு வர சொல்லிடும். அவர வந்து ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டு எப்படியாவது அவர மிரட்டணும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணிடும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினால தானே இந்த ஆஃபீஸ்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம இதுங்க வேற பொறாமப்பட்டுட்டு இருக்குங்கல்ல. உடனே அவங்கலாம் பிளான் பண்ணி ஹீரோயின வந்து கட்டி தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோவும் ஹீரோனும் மாறி மாறி பார்த்துப்பாங்க. 2 பேருக்கு வாயிலையும் துணிய வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் ஹீரோட ஆளுங்கலாம் வந்துருவாங்க. இப்ப ஹீரோ வந்து பணக்காரர் தானே, அவங்க அப்பாலாம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஹீரோட அப்பாக்கு வந்து சொல்லி புரிய வச்சுருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோட அப்பா அம்மாவும் தேடும்போது தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிய வந்துரும். அந்த ஃபியான்சி பொண்ணு இதுக்கெல்லாம் காரணம்னா அவங்க இந்த கல்யாணத்துக்கும் சம்மதிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் பனிஷ்மென்ட் குடுக்குற மாரி வேலை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசுவாங்க. "நீ எதுக்காக வந்து என்னை விட்டு விலகி போற? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும்னு" ஹீரோ சொல்லுவாரு. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நம்மளோட இதுதான் காரணம். நீ வந்து பணக்காரன் அப்படி இல்ல" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்வாங்க. அது ஹீரோ என்ன சொல்வாரு, "நான் வந்துட்டு ஹேண்ட்ஸமா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், அறிவா இருக்கேன். அதையே நீ பார்க்க மாட்றேன்னு" சொல்வாரு. அப்படி இப்படி 2 பேரும் மாறி மாறி பேசி ஒரு வழியா ஹீரோயின சம்மதிக்க வச்சுருவாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோவோட அப்பா, அம்மா 2 பேரும் நின்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அவங்க அம்மா சொல்லவும் அவர் புரிஞ்சுப்பாரு. இப்ப இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோயினும் வந்துட்டு மனசு விட்டு எனக்கு உன்ன தான் பிடிச்சிருக்குன்ற மாரி ஒத்துப்பாங்க. கடைசியில வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸோட சம்மதத்தோட இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.